Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரா லெசன்ல 3.1ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம செகண்ட் ரோமன் லெட்டர்ல 2 சம்ஸ் முடிச்சிருப்போம். இது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் இங்க கிடையாது. அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்றேன், நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றேன். y plus z divided by 4 equal to z plus x divided by 3. ஓகேவா, இந்த 3-ஐ இந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த 4-ஐ இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ y plus z whole of 3 multiple z plus x 4. ஓகேவா, ஸோ அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் 3y plus 3z equal to 4z plus 4x. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 3y plus 3z minus 4z minus 4x equal to 0. இப்போ இதில் 2 z இருக்குது, அப்போ சப்ராக்ட் பண்ணிடலாம். மைனஸ் 4x, x தான் முன்னாடி இருக்கணும், ப்ளஸ் 3y நடுவில் இருக்கணும். இப்போ 3zலேருந்து மைனஸ் 4z போச்சுன்னா மைனஸ் z ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நம்ம இங்கிருந்து எடுக்கிறோம். ஸோ z plus x divided by 3 equal to x plus y divided by 2. இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ z plus x 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், x plus y 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எங்கடா அது 2z plus 2x equal to 3x plus 3y. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரணும். ஸோ 2z plus 2x minus 3x minus 3y equal to 0. ஸோ அப்போது 2xம் minus 3x இருக்கா, ஸோ minus x plus சாரி இதெல்லாம் எப்படி மேம் எழுதுறீங்கன்னா மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். 2x minus 3x minus x minus 3y plus 2z equal to 0. போக போக பழகிடும், நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பழகிடும். நானும் ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட தப்பு பண்ணுவேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. x plus y plus z equal to 27 அப்படிங்கிறது என்னது, தேர்ட் ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ தான் நம்ம சம்குள்ளேயே போகிறோம். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி 2 வேரியபிளுக்கு கொண்டு வருவோம். அப்புறம் செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணி 2 வேரியபிளுக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வேரியபிள் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 4x plus 3y minus z equal to 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். மைனஸ் x minus 3y plus 2z equal to 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்டா? இப்போ இதில் நல்லா பாருங்க, ஒய்யை தூக்கி விட்டுறலாமா, ப்ளஸ் 3y மைனஸ் 3y இருக்கு, கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4x மைனஸ் x மைனஸ் 5x மைனஸ் z ப்ளஸ் 2z ப்ளஸ் z ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாச்சு. இந்த ஈக்குவேஷன் என்னது, நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். இதை நம்ம எதையும் வச்சு கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்டையும் செகண்டையும் வச்சு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செகண்டையும் தேர்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் எக்ஸ், இந்த இங்கே இருக்கிறது தானே, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இன்னொன்று என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 27. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 2 ஈக்குவேஷன்லையும் நம்ம எதுதான் எடுக்கணும், ஒய்யை எடுக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருந்த செட் ஆஃப் பேரில் நான் ஒய்யை தான் தூக்கி விட்டேன். அப்போ இங்கேயே எனக்கு ஒய் வரக்கூடாதுன்னா இங்கே மைனஸ் 3y இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 27 அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல எனக்கு இந்த ஒய்க்கு நேராக 3 இருந்ததுன்னா நான் கேன்சல் பண்ணியிருக்கலாம். இங்கே மைனஸ் 3y இருக்குது, இங்கே ப்ளஸ் 3y இருந்ததுன்னா நான் கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், ஹோல் ஈக்குவேஷனோட 3யை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன், 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. 3 இன்ட்டு எக்ஸு 3x ப்ளஸ் 3y 3 இன்ட்டு y 3y 3 இன்ட்டு z 3z ஈக்குவல் டு 81. 3 டைம்ஸ் ஆஃப் 21 வந்து 81. இப்போ பாருங்க, இது வந்து தேர்டு இல்லை, இது என்னது செகண்டு, இது வந்து செகண்டு. தேர்ட் ஈக்குவேஷன் நான் இப்படி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ மைனஸ் 3yயும் ப்ளஸ் 3yயும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x என்னது 2x ப்ளஸ் 2z ப்ளஸ் 3zனா ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 81. இந்த ஈக்குவேஷன் என்னது, நம்மளுக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் 5x ப்ளஸ் z ஈக்குவல் டு 0, 2x
ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 81. இப்போ இதில் எதை தூக்கி விடலாம்? இதெல்லாம் மைனஸ் ப்ளஸில் இருக்குது. அதனால் நான் இசட்டை மாற்றினா தூக்கி விட்டுறலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இசட்டை மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும் இசட்டை வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 25x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 0, 2x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 81. நீங்கள் கேட்பீங்க மேம் மேலேயும் ப்ளஸ் 5z தான் இருக்குது, கீழேயும் ப்ளஸ் 5z தான் இருக்குது அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணிடுவேன். சைன் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இது என்னது, ப்ளஸ் 5z மைனஸ் 5z டோட்டலாக போயிடுமா? மைனஸ் 25x மைனஸ் 2x மைனஸ் 27x விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81. இப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 81 டிவைடட் பை 27 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 3ன்னு கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா அதுதான் சின்னதாக இருக்குது. ஸோ மைனஸ் 5x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் மைனஸ் 5 இன்ட்டு 3 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன வந்துடும், இசட் ஈக்குவல் டு மைனஸ் 5 இன்ட்டு 3 என்னது 15, மைனஸ் 15 இங்கே இருக்குது. அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 15 அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது, ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ ஒய். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலே 3 வேரியபிள் இருந்து ஈஸியாக ஒரு ஈக்குவேஷன் இருந்தது 27 அப்படின்னு. அதில் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ தெரியாது, இசட்டோட வேல்யூ 15 ஈக்குவல் டு 27. 15 ப்ளஸ் 3 என்னது 18. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 27. இந்த பக்கம் இருந்த ப்ளஸ் 18 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 18 மாறும். ஸோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சா? இதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள்ஸாக இருக்கும், அதை 2 வேரியபிள்ஸாக கொண்டு வரதுக்கு பேராக பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சி மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸே என்னோட சேனல்ஸை பார்த்தா தான் எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நிறைய பேத்துக்கு இது காமிக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம், யாரோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர்ட் சாப்டரே வந்து நான் ஒருத்தங்களுக்காக எடுக்கிறேன். செகண்ட் சாப்டர் அப்படியே ட்ராப்லேயே இருக்குது 2.3ல். முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? பை பை ஸ்டூடெண்ட்.